வணக்கம். பிடி-பிஆர்டி 2026 தேர்வுல ஜெயிக்கணுங்கிறது உங்க கனவா? அப்போ நீங்க சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. ஒரு சரியான ஸ்ட்ராட்டஜி, ஜபர்தஸ்தான செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், அப்புறம் ஜெயிக்கிறதுக்குன்னே ஒரு கோலை எப்படி செட் பண்றதுன்னு தான் நாம இப்போ விலாவாரியா பார்க்க போறோம். எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும்? காம்படிஷன் ரொம்ப அதிகமா இருக்குமோ? இந்த மாதிரி கவலைகள் நம்ம எல்லாருக்குமே இருக்கிறது ரொம்ப சகஜம்தான். ஆனா ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, நம்ம வெற்றி வெளியே இருக்கிற விஷயங்களை பொறுத்தது இல்ல. அது முழுக்க முழுக்க நம்மளோட மனநிலைய, நம்ம அணுகுமுறைய பொறுத்தது. சரி, அந்த ஜெயிக்கிற மனநிலையை எப்படி உருவாக்குறதுன்னு பாப்போமா? சில சமயங்கள்ல தோல்விகள் தான் நமக்கு பெரிய பாடத்தையே கத்துக் கொடுக்கும். ஆரம்பத்திலேயே சரியான இலக்க செட் பண்றது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத வாங்க ஒரு சொந்த அனுபவத்திலிருந்து புரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்க பாக்குறது ஒரு 4 வருஷ போராட்டத்தோட கதை. 2013ல டெட் எக்ஸாம், அதுல 90 மார்க் வாங்கி பாஸ் பண்ணா போதும், அதுதான் ஒரே குறிக்கோளா இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் வந்த 4 வருஷம் டெட்டு, டிஎன்பிஎஸ்சி, லேப் அசிஸ்டன்ட்னு பல எக்ஸாம்ஸ், இன்டர்வியூ, சிவி வெரிஃபிகேஷன், கடைசி ஸ்டேஜ் வரைக்கும் போயிட்டு ஒவ்வொரு முறையும் கட் ஆஃப்ல கொஞ்சத்துல மிஸ் ஆகிட்டே இருந்துச்சு. தொடர்ச்சியா ஒரே ஏமாற்றம். இதுக்கெல்லாம் என்னதாங்க காரணம்? இதுல தாங்க அந்த முக்கியமான பாடமே இருக்கு. நாம வச்ச கோல், இலக்கே தப்பு. வேலைய வாங்கணுங்கிறத இலக்கா வைக்காம ஜஸ்ட் பாஸ் பண்ணா போதும், இல்லனா நம்ம கேட்டகரியில கடைசி சீட்டு கிடைச்சா கூட ஓகே அப்படின்னு நினைச்சதுதான் அந்த எல்லா தோல்விக்கும் மூல காரணமா இருந்திருக்கு. பல வருஷ தொடர் தோல்விக்கு அப்புறம் ஒரு முக்கியமான டர்னிங் பாயிண்ட், மனசுல ஒரு பெரிய மாற்றம் வந்துச்சு. அந்த ஒரு மாற்றம் தான் கடைசியில வெற்றிக்கே வழிவகுத்துச்சு. பாஸ் பண்றதுங்கிற எண்ணத்துல இருந்து வேலையை ஜெயிக்கிறதுன்னு இலக்கிய மாத்தின அந்த திருப்பு முனைய பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். இந்த 2 மைண்ட் செட்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்களேன். இதுதான் தோல்விக்கும் வெற்றிக்கும் நடுவுல இருக்கிற கேப்பு. பழைய மைண்ட் செட் என்ன? பாஸ் பண்ணா போதும்னு சொல்லி நம்ம ரிசர்வேஷன் கேட்டகரியை நம்பி இருந்துச்சு. ஆனா அந்த புது மைண்ட் செட், இல்ல நான் ஜெனரல் டர்ன்ல வேலையா வாங்கணும்னு ஒரு பெரிய இலக்க வச்சது. நீங்க எப்போ ஜெனரல் டர்னை டார்கெட் பண்றீங்களோ அப்ப எந்த ஒரு டாபிக்கையும் நீங்க ஒதுக்கவே முடியாது இல்லையா? முழு சிலபஸையும் படிச்சுதான் ஆகணும். இந்த ஒரு அப்ரோச் தான் 2017ல வெற்றியை கொண்டு வந்து கொடுத்துச்சு. சரி, சரியான மனநிலை மட்டும் இருந்தா போதுமா? பத்தாது. அதை செயல்படுத்த ஒரு பக்காவான பிளான் வேணும். இப்போ நமக்குள்ள நிஜமான தன்னம்பிக்கையை உருவாக்குற ரொம்ப சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஸ்டடி மெத்தட் பத்தி பார்க்கலாம். இந்த 4 ஸ்டெப் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானதுங்க. இதுக்காக நீங்க பெரிய பெரிய கோச்சிங் சென்டருக்கு போகணும்னு எந்த அவசியமும் இல்ல. நல்ல ஸ்டாண்டர்டான ஸ்கூல் புக்ஸ், நீங்களே சொந்தமா எடுக்கிற நோட்ஸ், பழைய கொஸ்டின் பேப்பர்ஸ் வச்சு பிராக்டிஸ் பண்றது, அப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமா நாம செஞ்ச தப்புல இருந்து கத்துக்கிறது. இந்த ஒரு சைக்கிள் தான் உங்க வெற்றிக்கு அஸ்திவாரமே. நிறைய பேர் நினைக்கிறாங்க பிராக்டிஸ் டெஸ்டோட நோக்கம் ஃபுல் மார்க் வாங்குறதுன்னு. அதுவே கிடையாது. நம்மளோட வீக்னஸ் என்னன்னு கண்டுபிடிச்சு மெயின் எக்ஸாமுக்கு முன்னாடியே அதை சரி பண்றது தான் அதோட உண்மையான நோக்கம். இப்ப யோசிச்சு போறங்க, ஒரு டெஸ்ட்ல 10 கேள்விக்கு 4 தப்பா எழுதிட்டீங்க. அதனால சோர்ந்து போகவே கூடாது. அந்த 4 தப்பு ஏன் நடந்துச்சுன்னு அலசி ஆராயணும். அதுதான் உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். அப்போதான் கொஸ்டினை இப்படியும் கேட்பாங்களா அப்படிங்கிற அந்த கிளாரிட்டியே நமக்கு கிடைக்கும். இப்ப நாம பார்க்க போற ஒரு ஐடியா உங்க ப்ரிப்பரேஷனோட டைரக்ஷனையே மாத்தக்கூடிய சக்தி வாய்ந்தது. மார்க்க ஒரு இலக்கா வைக்கிறது இருக்கு இல்லையா, அது நாமளே நமக்கு வச்சுக்கிற ஒரு ட்ராப். அது ஏன்னு நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். நான் 110 மார்க் வாங்கணும், இல்லைன்னா 120 மார்க் எடுத்தா போதும்னு நீங்க ஒரு கோல் செட் பண்ணும்போது என்ன நடக்கும்னு யோசிச்சு பாத்தீங்களா? நீங்களே அறியாம கஷ்டமான யூனிட்ஸ் எல்லாம் தவிர்க்க ஆரம்பிப்பீங்க. சரி, இந்த ஒரு யூனிட்டை விட்டா என்ன, ஒரு 5 மார்க் தானே போகும் அப்படின்னு ஒரு சமாதானத்துக்கு வந்துடுவீங்க. இது ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு அப்ரோச். ஆனா இதுவே உங்க இலக்கு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர் ஆகுறதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ உங்க ப்ரிப்பரேஷன்ல போதுங்கிற வார்த்தைக்கே இடம் இருக்காது. நீங்க தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருப்பீங்க. இன்னும் என்ன படிக்கலாம், இன்னும் என்ன கொஸ்டின் பேப்பர் பார்க்கலான்னு தேடிக்கிட்டே இருப்பீங்க. அந்த ஸ்டேஜ்ல நோட்டிஃபிகேஷன் எப்போ வருங்கிற மாதிரி தேவையில்லாத கவலைகள் எதுவும் உங்க பக்கத்துல கூட வராது. சரி, இது வரைக்கும் நாம பார்த்த எல்லா பாடங்களையும் ஒன்னா சேர்த்து 2026 தேர்வுக்கான உங்க வெற்றி பாதையை எப்படி உருவி அமைக்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல அந்த காம்படிஷன் பத்தின கவலைய தூக்கி போடுங்க. 10 லட்சம் பேர் எழுதுனா என்ன, உங்களுக்கு நீங்க தான் போட்டி. உங்களுக்கு தேவை ஒரே ஒரு சீட். அந்த ஒரு இடத்த வாங்குறதுல மட்டும் உங்க முழு கவனத்தையும் வைங்க, போதும். நாம இவ்வளவு நேரம் பேசின எல்லாத்துக்கும் அடித்தளமே இதுதாங்க. உங்க மேல நீங்க வைக்கிற அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை. என்னால முடியும், இந்த வருஷம் நான் கண்டிப்பா வேலை வாங்கிடுவேங்கிற எண்ணம் உங்க மனசுல ஆணி அடிச்ச மாதிரி பதியணும். அந்த நம்பிக்கை தான் கடைசி வரைக்கும் உங்களை சோர்ந்து போகாம கூட்டிட்டு போகும். உங்க எதிர்காலத்தை தீர்மானிக்கிற சக்தி இப்போ உங்க கையில தான் இருக்கு. உங்க ப்ரிப்பரேஷனை உங்க கண்ட்ரோல்ல கொண்டு வாங்க. சொல்லுங்க, 2026ல உங்க வெற்றி கதையை எழுத நீங்க தயாரா?